கனி முதலாய் காய் முதலாய் அணி முதலாய் ஆயம் அனைத்தையும் அணிந்த முதலாய் இருந்து என் குருநாதருக்கு என்றோ நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோங்க. நாங்கள் வந்திருக்கிற இடம் மாவுத்தன்ற இடத்துல வந்திருக்கோங்க. இங்கே குருநாதர் பேர் உதயகிரிநாதர்னு பேர் வச்சிருக்காங்களாங்க. இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு, எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோங்கிறத ஒரு மறைமுகமாக தான் குறிப்பிடணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்களாங்க எங்கள் குருநாதர். இது சதுரகிரி மலைக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கிற மாவூற்று என்ற இடத்துக்கும் மறுமலையா இங்கே மொட்டை பெருமாள் என்ற குருநாதரையை சந்திக்க வந்திருக்குங்க. குருவுக்கும் சீடனுக்குமான உறவை இந்த இடத்துலையும் மெய்ப்பிக்கிறதுக்காக 4 நிலைகளை குரு உருவாக்கி அமைச்சாராங்க. அந்த 4 நிலைக்கு தான் சதுரகிரின்ற பேரையும் உருவாக்கி சதுரங்கத்தின் என்னுடைய முழு பக்கத்தையும் எப்படி வெளிப்படுத்தணும், நான் வெளிப்படுத்திய ஒவ்வொரு திசையிலும் நீயும் வெளிப்படுவாயாக என்று குருவே தன்னுடைய பாசறையை முழுமையா முடிச்சு கொடுத்தாராங்க. இங்கு 2 ஆழம் விழுதுகள் இருக்காங்க. முதல் ஆழம் விழுதா குருவையே தன்னுடைய இச்சைக்கு ஏற்ற பாத்திரமா உருவாக்கி வச்சிருக்காராங்க. 3வது பாத்திரத்துல தன்னுடைய சீடனுக்கு எப்பேற்பட்ட பட்டம் வேண்டுமோ அந்த பட்டத்தையும் கொடுப்பதற்காகத்தான் இந்த மலை அடிவாரத்துக்கு அமர்ந்திருந்தாங்க. அமர்ந்து பல்லாண்டு காலம் தவம் செஞ்ச சீடனுக்கு ஒரே ஒரு வாரம் கூட கிடைக்கவே இல்லையாங்க. பல்லாண்டு காலம் சுமார் 300 400 வருடங்கள் தவம் இருந்து பார்த்தாராங்க. அதுல தவத்தின் பெரும்பான்மையை அவர் உணரவே இல்லை. குருவிற்காக காத்திருந்தது மட்டும்தான் மெய்ப்புலனா காட்டப்பட்டதாங்க. ஒரு காலகட்டத்துல தன்னுடைய சீடனுக்கும் குருவிற்குமான போட்டியே இங்க பெரும்பாலான விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சுதாங்க. மலையும் குன்று போல இருந்தது பேருருவா வளர ஆரம்பிச்சுதாங்க. அப்பொழுதுதான் தெரிஞ்சுதான் குருவுக்காக இந்த மலையே வளர வளர தன் சீடனின் பாக்கியம் எப்பேற்பட்டதுங்கிறது காட்டுறதுக்காகத்தான் இந்த மலையே உருவெடுத்தி காட்டினாராங்க. உருவெடுத்த ஒவ்வொரு மலை குன்றிலும் ஒவ்வொரு சீடர்களை உருவாக்கணும். உருவாக்கின ஒவ்வொரு பாங்கையும் தன்னுடைய சீடர்களின் அர்ப்பணங்கள் எப்படி இருக்கின்றதோ அதே போல் உருவெடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய யாழியை எடுத்து 2 பாகமா பிரிச்சு காட்டினாராங்க. முதல் யாழி வடிவத்தை உலகிலேயே மிக சிறந்த வல்லமை பெற்றவர்கள் யார் வருகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் யாழினா என்னன்றதை அறியணும். அவர்களுக்கு மட்டும்தான் யாழியை உருவாக்கும் சக்தி வேணும். அவர்களுக்கு மட்டுமே சக்தியை கொடுப்பேன்னு சொல்லி குரு 2ஆக பிரிச்ச முதல் யாழியை தன்னுடைய சீடன் வலது பாகத்துல கொடுத்தாராங்க. 2வது பிரிச்ச யாழிக்கு எந்த மூக்கு வேணும், எப்படி நாக்கு வேணும், எப்படி பல்லு அமையணும், எப்படி தந்தம் அமையணும்ன்றதெல்லாம் தன்னுடைய மூர்க்க வரலாறுல மறுபடியும் அமைக்கணும்னு முற்பட்டு வந்தாராங்க. சொர்க்க காட்சியில இதெல்லாம் மிகப்பெரிய வரலாறுங்க. இருந்தாலும் எங்களுடைய ஆட்சி பீடத்துக்காக நாங்க இந்த ரகசியங்களை இந்த இடத்துல இருந்து குறிப்பிட ஆசைப்படுறோங்க. மூர்க்கதரிசியான என் குருநாதரிடம் 3 வளமரம் நாயகிகளை உருவாக்கணும்னு நினைச்சாராங்க. முதல் நாயகியை தெற்குக்கும், 2வது நாயகியை வலம்புரி நாயகியாகவும், 3வது நாயகியை தன்னுடைய நாத நாயகியாகவும் உருவாக்கி காட்டினாராங்க. இதுல அவருடைய நாயகம் எதுன்றத அவர் வெளிப்படையாக சொல்லும் பொழுது அவருடைய ஆட்சி பீடத்தை 2ஆக பிரிச்சு காட்டணுன்றதுல முக்கிய வர்த்தனங்கள் இருந்ததாங்க. இந்த சதுரகிரின்ற இடத்துக்கு எதிர் திசையில் இருக்கிற இந்த மொட்டை பெருமாள்ங்கிற மலையை 3 பாகமா பிரிக்கலாமாங்க. முதல் பாகத்துல தன்னுடைய பெண்ணடியாராகவும், 2வது பாகத்துல தன்னுடைய ஆண் சீடனுக்காகவும், 3வது பாகத்தை தானே அமர்ந்த நிலையில இருந்தும் முழு சயன நிலையும் காட்டியிருக்காராங்க. சொர்க்க வாசலை திறக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க யாராச்சும் வந்து தன்னுடைய ஆதிபீடம் எப்படி இருக்கணும், 7ஆம் நிலைனா எப்படி உணரணும், மத போதனைகள்லாம் எப்படி சொல்லணும், ஆதி துருவம் அதாவது சமய சமயங்கள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டதோ அதற்கும் முந்தைய காலங்கள் சுமார் 3000 வருடங்களுக்கு முந்தையே இங்க மலையெல்லாம் உருவாக்கணும்னா கூட அதுவும் தன்னுடைய கை கற்பனையால ஒரு மலையே உருவெடுத்து வா என்று சொன்னாங்கன்னா இந்த மலையெல்லாம் குன்று போல இருக்கின்ற ஒரே ஒரு மலையும் கோபுரமாய் அதாவது உச்ச நிலையையும் காட்டக்கூடிய மலை குமுடாய் குவிந்து நிற்குமாங்க. அப்படி குவிந்த நிலை மலைதான் இந்த மலையா குறிப்பிடப்படுதுங்க. சுமார் 3000 வருடங்களை குறிப்பிட்ட குருநாதருக்கு மீண்டும் ஒரு ஆசை வந்ததாங்க. தன்னுடைய இருப்பிடம் எப்படி இருக்கணும், வாழ்வின் ஆதாரம் சீடர்களிடம் எப்படி ஒப்படைக்கப்படணும், நாதமுனிகள்லாம் எப்படி இங்க வலம் வரணும், ஏன் நவகோடி சித்தர்கள்லாம் இந்த இடத்திற்கு பிறப்பிடத்தின் ரகசியத்தை ஊற்றெடுக்க வைக்கணும். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னையே இங்க மீண்டும் ஒரு முறை ஒரு மனிதன் பிறப்பான். பிறப்பின் ரகசியத்தை அவனால் மட்டுமே உணர்த்த முடியும். உயிரியல் தத்துவம்னா என்னன்னு சொல்ல முடியும், உயிர் அர்ப்பணம்னா என்னன்னு காட்ட முடியும், மத போதனைகளை எப்படி உலகமா கொடுக்கணும், ஞானத்தின் ஊற்றெடுக்கும் அர்ப்பணத்திற்கு யாரெல்லாம் பொறுப்புங்கிறத இந்த இடத்துல இருந்து 3 வடிவெடுத்து காட்டினாராங்க. முதல் வடிவில் தான் பெண்ணடியாரை காட்டிட்டாரு. 2வது வடிவில் தன் சீடனை காட்டிட்டாராங்க. 3வது அடியாரா அவரை தன்னையே காட்டுறதுக்கு இந்த இடத்துல மறைஞ்சிருந்து பார்த்தாராங்க. மறைந்த பொழுதெல்லாம் இந்த மலை அவரை மறைத்து கொண்டதாங்க. மறுபடியும் அவர் உயிரெடுத்து பொழுதெல்லாம் மறுபடியும் அந்த மலையும் உயிரெடுத்து காட்டிச்சாங்க. அப்பொழுதுதான் தெரிஞ்சுதான் இந்த மலை வகத்துல அவரும் தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்காருங்கிறத பல 100 ஆண்டுகள் கழித்து கணிச்சாராங்க. கணித்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இங்க பல்வேறு ரகசியங்கள் நடத்தி காட்டப்பட்டதாங்க. ஒரே ஒரு ரகசிய ஊற்று தான் மிகப்பெரிய ரகசியமா இருந்ததுங்க. இந்த ஊற்றெடுக்கும் செவ்வாயில இந்த ஊற்று மட்டும் மிகப்பெரிய ஊற்றா அறிவிக்கப்படுதுங்க. இதனுடைய வாயிலிருந்து வர ஒரு சொட்டு நீர் எடுத்து இந்த உலகமே தன் கைவசப்படட்டும்னு சொல்லி இந்த ஆளியின் வாயில 3 சொட்டு நீர் எடுத்து யாராச்சும் ஒருவருடைய தலையில சொட்டு விட்டாங்கன்னா அவர்களுக்கு மூவாளிகளையும் ஆளும் சக்தியும் கிடைக்கும், 3000 அகமங்களை படிக்கின்ற ஞான போதனையும் கிடைக்குமாங்க. அப்படி எப்படி கிடைக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு சாஸ்திரம் மட்டும்தான் படிச்சு காமிச்சாராங்க.
இந்த ஆளியே உருவாக்கக்கூடிய சக்தி எவனிடம் இருக்கின்றதோ அவனுக்கு மட்டுமே இந்த பிராந்தியம் அனைத்தையும் எழுதி கொடுக்கிறேன்னு சொல்லி இவ்விடத்துல நாத போதனைய 3 மடங்காக்கி காட்டினாராங்க. குருவிற்கு மட்டும் இல்லைங்க, குருவுடைய அச்சாரமே இந்த இடத்துல இருந்து அசைத்து காட்டணும்னா கூட யாராச்சும் ஒருத்தர் பிறப்பெடுத்து வரணும், அவருடைய அச்சாரம் எப்படி இருக்கணும், அவருடைய ஆதிப்பிடம் எப்படி உருவாக்கப்படணும், புலனாய்வு துறைகள்லாம் எப்படி கணிச்சாலும் சரிங்க, இந்த ஊற்றுக்கும் கோவிலுக்கும் சரி, இந்த குளத்திற்கும் சரிங்க, மாபெரும் பெருமையை சேர்க்கக்கூடிய சக்தி எங்கிருந்து வரணுன்றதையும் மறு ஊடகமா வெளிப்படுத்தினாராங்க. இது 6வது பலிப்பீடத்திலிருந்து எடுத்து காட்டுற ஒரே ஒரு சக்திய வாக்கா கூட எடுத்துக்கலாங்க. முதல் நாத போதனைய குருநாதரே இந்த மலையை உருவக்கெடுத்து காட்டும் பொழுது இந்த மலையெல்லாம் தனக்காக உருவெடுத்த குருநாதரை தான் முதல்ல காட்டணும்னு நினைச்சுட்டாங்க. 2வது மலையா உருவெடுத்து காட்டுக மலையே என்று சொன்ன பொழுது தன்னுடைய சீடனை 3 பாகமாக்கி காட்டிச்சாங்க. 4வது மலையே நீ பிறப்பெடுத்து வான்னு சொல்லும் பொழுது ஆதிமூலநாதரே நீங்கள் மீண்டும் உங்களுடைய பாத சஞ்சலத்தை இந்த இடத்தில் வைக்கும் பொழுது நாங்கள் முழுமையாய் மறைந்து விடுவோம், இம்மலையாய் உங்களுக்கு காட்சி கொடுப்பவர்கள் எல்லாம் இனி நவகோடி சித்தர்களாகவே காட்சி கொடுப்போம்னு சொல்லி இந்த மலையில் இருக்கும் அனைத்து சாதகங்களும் அவர்களாகவே காட்சி கொடுக்கப்பட்டதாங்க. இங்கு யாருக்கெல்லாம் இதனுடைய பாத்தியத்தை முழுமையாக தென்பட வேண்டும்ன்றது தெரியுதோ அவர்கள் அனைவருக்குமே ஆதிமூலனாகிய கன்னிமார் உடையும் இங்க ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க. இத 2 படிகள்ல குறிப்பிட்டிருக்கோங்க. முதல் படியில 3000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற மலரை இந்த இடத்துக்கு சூட்டி காட்டணுமாங்க. அதற்கு அடுத்தது 6 ஆதீனங்களை உருவாக்கக்கூடிய சக்தியையும் இங்க காட்டணுமாங்க. வழக்காடு மன்றங்கள் எது இருந்தாலும் சரிங்க, ஒரு சீடன் ஒரு குரு, இதுதாங்க இங்க தத்துவத்தின் மிகவும் மேம்பாக்கான இடங்க. இந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர் தன்னுடைய சீடனுக்கு இல்ல தன் குருநாதருக்குன்னு சொல்லி 3 வகைப்பாடுகளை வேண்டும் குருதேவான்னு சொல்லி 2 பாகுபாடுகள் அமர்ந்து முழு நித்திரையில ஒரே ஒரு கவசத்தை கேட்டாங்கன்னா உடனே கிடைக்குமாங்க. அப்பேற்பட்ட திருமூலநாதருக்கு இந்த இடத்துல இதுவரை 2000 முறை பகுப்பறிவு கொடுத்த குருஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் சொல்லுதாங்க. ஏன் என் குருநாதருக்கு முதல் படிப்பனையை சேர்ந்த ஸ்தலமா கூட இந்த இடத்த அறிவிச்சாலும் இதுவரை இந்த சதுரகிரின்ற இடத்துக்கு யாருமே பெருவிளக்கங்கள் கொடுத்ததே இல்லையாங்க. இப்பவும் நாங்க கொடுத்த விளக்கங்கள்லாம் மறைமுக விளக்கமா கூட எடுத்துக்கலாம். ஆனா இதுல 2 விளக்கங்களை நேரடியாகவோ உங்களுக்கு தெளிவு கொடுக்கக்கூடிய விளக்கமாவே கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஒரு நாத ஒளிய 9000 சுவடுகளை உருவாக்க முடியும்னா ஒரே ஒரு சீடனால சுமார் 1,60,000 சீடர்களை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பீடமா இந்த இடத்தை உருவாக்கலாமாங்க. யார் ஒருவர் இதுல முதல் படி எடுத்து என் குருநாதருக்குன்னு சொல்லி வச்சக சேடத்தை முழுமையா காட்டுறாங்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த உலகத்தின் அர்ப்பணர்களாக நீங்க மாறுவீங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் கிடைக்குமாங்க. ஆனா குருவின் பாத்தியதை இருக்கும் பட்சத்துல மீண்டு வா மகனேன்னு சொல்லி குருவின் அச்சரையை எடுத்து அவருடைய பாதத்திலிருந்து ஒரு துளி மண்ணை இந்த இடத்துல தூவன அடுத்த நாளே இங்கேயும் பிரளயம் கூட ஏற்படுத்துவோங்க. ஆனா அம்மண்ணுக்கு எப்பேற்பட்ட வதகம் இருக்கின்றது என்பதற்கு என் குரு பாதமே சாட்சின்னு சொல்லி அந்த குரு பாதத்துக்கு முழு சமர்ப்பணம் செய்கின்ற சீடர்களுக்கு மட்டும்தான் இங்க ஆபரணம் முழுமையா கூட்டப்படுமாங்க. மறுபடியும் ஒரு முறை நாங்க இந்த இடத்த விளக்கமா சொல்றோங்க. தெற்காசிய வரலாற்றிலேயே, அதாவது தென்னாட்டுடைய சிவனே போற்றின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த தென்னாட்டுடைய சிவனே போற்றின்றதுக்கு முழு தலைமை இடமா இருக்கிறதே இந்த இடமா கூட குறிப்பிடலாங்க. ஏன் இதற்குத்தான் என் குருநாதரே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டு வருவேன், மீண்டும் பிறப்பேன், மீண்டு எடுத்த அனைத்தையும் அவரவரிடம் கொடுப்பேன்னு சொல்லி பல அவதாரங்களை எடுத்த ஸ்தலமா கூட இந்த இடத்த அறிவிக்கலாங்க. யாருக்காகலாம் இவர் முப்பிறவி எடுத்தாரோ அப்பொழுதெல்லாம் 3 கலன்களை ஆராய்ந்த பிறகுதான் நவகோடி சித்தர்களின் ஆராய்ந்த திண்ணங்களை முழுமையா கொடுக்கக்கூடிய சக்தி அவன் இங்க உருவெடுத்து வச்சிருக்காராங்க. இங்க கோட்டை வாசல்லாம் எதுவும் இருக்காதுங்க, கோடை கோபுரங்களும் எதுவும் இருக்காதுங்க. வெறும் மலை ஸ்தலங்கள்ல முக்கோடி சித்தர்கள்ல 3000 மனங்களை முடித்தவர்கள் மட்டும்தாங்க இந்த கோவில்ல குடிகொண்டிருக்க முடியும். இம்மலையின் அடிவாரத்துல 2 ஊற்றெடுக்கும் செல்வங்கள் ஓடிட்டு இருக்குங்க. முதல்ல ஆலி ஊற்று, மற்றொன்று ஆம கழுகு ஊற்றுன்னு சொல்றாங்களாங்க. ஆம கழுகு ஊற்றுக்கு தென்வாசல்லையும் மூளை வெற்றுக்கு உங்களுக்கான தெற்கு வாசல்ல இருந்து வெற்றி கொடுக்கும் நவநீதத்தையும் கொடுக்கலான்னு சொல்றாங்களாங்க. ஆலி ஊற்றுக்கு மட்டும் மத்தாங்கு செல்வத்தை எப்படி வேணாலும் கொடுங்க, ஆனா அவனிதங்கள் எது வருதோ அதற்கு முக்கிய ஸ்தானமா குருவே சாட்சின்றத இந்த தெற்குல இருந்து ஓடும் நீர் நதி போல பெருக்கெடுத்து ஓடுகன்னு சொல்லி எங்கிருந்தாவது யாராச்சும் ஒருத்தர் வடகரை நெல்லை தெற்கரைக்கு மாற்றுகின்றேன், தென்கரை நெல்லே ஓடி பிறந்தெடுத்து வான்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மலைமுகடம் ஒவ்வொருத்தர் கையிலையும் அமர்ந்து ஆசீர்வாதம் கேட்குமாங்க. ஏன் எதற்கு நான் யார் என்கிறதுல மீண்டும் ஒரு முறை குப்பிய விஷயத்த கூப்பி போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. இங்க எங்க வாசகநாதருக்கு என்றும் மனமூலம்ங்கிறதுக்கு மறு போதனையை தரனா கூட இம்மலமே அனைத்திற்கும் சாட்சியா இருந்து இவ்விடத்தை முழுமையா கருணிக்கிறதால இங்க கர்ம பலன் தேடி யாராவது வந்தாங்கன்னா கூட சரிங்க, அவங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அகலட்டும்னு சொல்றாங்க. முப்பெரும் தேவியருக்கு முதல் வாயில் கதவை திறந்த
கருவூராரின் கூற்றும் இந்த இடத்துல அமைச்சு கொடுக்குறோங்க. கருவூரார்னா யாரு, கணித்ததுனா யாரு, தெய்வ பலன்னா என்ன, தெய்வத்தின் வரலாறு எப்படி இருக்கணும், மலைமுகடுகளுக்குள்ள நாங்க எப்படி இப்படி அப்படின்னு அமைந்திருக்கிறோங்கிறதையும் அனைத்து வரலாற்று படங்கள்ல இருந்தும் முழு சாத்தியத்தோடு எடுத்து கொடுக்கிற ஒவ்வொரு சாட்சியத்திலையும் எங்களுடைய பெயரை நீங்க குறிப்பிடும் பொழுதெல்லாம் நாங்க 3 மூலமா தெரியுங்க. முதல் ஊற்றா மா ஊற்று ஒன்று இருக்குங்க. இரண்டாவது ஊற்றா உங்களுக்குள்ள இருக்கிற தென்வேணி ஊற்றுன்னு ஒன்று இருக்காங்க. மூன்றாவது ஊற்று நவநீத ஊற்றுன்னு ஒன்று இருக்காங்க. ஏன் இந்த 3 ஊற்றுகளை பெருமைப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா, 4வது ஊற்று தாங்க இங்க நாவல் ஊற்று. அதுவும் உச்சாரத்துல இருந்துகிட்டு ஒய்யார கொண்டக்காரிக்கு நவநீதத்தை கொடுக்கின்ற நாவலாசிரியரை வருகன்னு சொல்லி ஒரு காலத்துல என் குருநாதருக்கு 3 படிகணர்களை ஊட்டி கொடுத்த நாவலாசிரியர் ஊட்டுறாங்க. இது தெற்காசியாவிலேயே மீண்டும் ஒரு பிறப்பிடம் வேண்டும், எங்கள் பிறப்பின் ரகசியம் தெரிய வேண்டும், ஆட்சி பொறுப்பு ஏற்க வேண்டும், அவனிதங்கள் முழுமையாய் அமைய வேண்டும், மாட்சி பொருள் இல்லாது குருவின் பாதமே அனைத்தும் என்று உணர வேண்டும், கட்சி பிறப்பின்மை இல்லாமல் வேண்டும், கவனிதங்கள் முழுமையாய் உணர வேண்டும், ஆவணம் முழுமையாய் உணர வேண்டும், ஆமை சக்தியை அனைத்திற்கும் கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த புத்த மகா பீடமே முழு சத்திய வரலாறா இருந்து காட்டுமாங்க. இது தெற்காசியாவில மிகவும் முதன்மை ஊற்றெடுக்கும் சொல்லா இருந்ததுன்னா அடுத்து வருகின்ற 1 வருடங்களுக்குள்ள இந்த இடத்திலிருந்து நாங்கள் எதை உரைக்கின்றோமோ அது உலகமே பறைசாற்றும் நட்சத்திர ஒளியே இந்த இடத்துல மின்னுமாங்க. இதுவும் இந்த இடத்துக்காக எங்களுக்காக கொடுத்த குருநாதருக்கு மிகவும் நன்றி சொல்லி 3000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற ஒவ்வொரு மலரிலும் எங்களுக்கு கொடுத்த முதல் ஆசன பயிற்சியை நாங்க என்றும் வெற்றி கொடாருக்கு கொடுக்கும் பொழுது இம்மலையே எங்களுக்காக மீண்டும் கரைந்து வா, இறங்கி வா, இறைந்து வந்த ஒரு பொழுதே என் குருநாதரின் பாத சுவடுகளில் தவழ்ந்து வா என்று சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர்களுக்காக 3 மதியங்களை முடித்து முக்கர்ணயம் கொடுக்கின்ற குருவுக்கே சரணன் சொல்லி முடிக்கிறோங்க. அச்சாணியில இது 6வது கண்டங்க. யாருக்கெல்லாம் இந்த வார்த்தையின் சுவாரஸ்யம் புரிகின்றதோ அவர்கள் எல்லாம் முழு ஞான போதர்களாயிட்டு இந்த உலகத்தையே ஆளும் சக்தி படைத்தவர்களா இருப்பாங்க. ஏன் இந்த வார்த்தையை இங்க இடத்துல குறிப்பிடுறோன்றதுக்கும் மீண்டும் ஒரு சக்தி வேண்டும், மீண்டும் ஒரு ஞானம் வேண்டும், மீண்டும் ஒரு குரு போதனையோடு நாங்களும் குரு ஜாதகர்களாக ஆக வேண்டும் நினைக்கிற எல்லாருக்குமே இங்க குறிப்பிட்ட இந்த வாசகங்களின் தெளிவு மட்டும் முழுமையாக்க ஆகிடுச்சுன்னா அவர்கள் அனைவருக்குமே இங்க வெற்றி கொடாரருக்காகிய முழு அர்ப்பணத்தையும் கிடைச்சிருமாங்க. தக்க வரலாறு, மிகவும் பொற்பொந்திய வரலாறு, பொற்கால பூமி, தென்னிந்திய வரலாறு, தேவர்களின் கூடாரங்க. இதை விட ஒரு பெரிய கூடாரம் எங்கேயுமே கிடையாதுங்க. உலகத்தையே ஆளுபவர்கள் என்று சொன்னாலும் சரிங்க. இந்த பூமி முதல் சரித்திரத்தை படைத்த நாள் முதல் இன்று வரை இந்த பூமிக்கே அச்சாரமா இருக்கின்றவர்களும் இந்த ஸ்தலத்துல தான் குடிகொண்டிருக்கிறாங்கன்றாலும் இதையும் நாங்க வெளிப்படையாக குறிப்பிட்டு வெற்றி கூடாராகிய குருநாதருக்கு முழு நன்றி சொல்லி முடிக்கிறோங்க. வர்த்தகரின் பல வரலாற்று பீடங்களில் முக்கிய பீடமான இந்த சதுரங்க பூமிக்கு 3ஆம் மலையாயிருக்கின்ற மொட்டை பெருமாள் தலைக்கு என்றும் எங்கள் கும்பிடு போட்டு 3வது அதிகாரம் என்றும் எங்களுக்கு முழுமையாக்கி தந்த குருநாதருக்கே நன்றி சொல்லி முடிக்கிறோங்க. ஆகம சித்தம் எல்லாம் வல்ல குருநாதருக்கே சமர்ப்பணங்க.